ஆவியில் நிறைந்திருத்தலை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்யணுங்க? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக வாஞ்சிக்கணும். அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படிங்கிறது அது ஒரு கடினமான காரியம் அல்ல, அது லேசான காரியம். ஹல்லேலூயா. ஏன்னா தாகமுள்ளவர்கள் எல்லார் மேலேயும் அவர் என்ன பண்றாருங்க? அவர் தண்ணீரை ஊற்றுகிற தேவன். அதே நேரத்தில் பிதாவாகிய தேவனிடத்துல நாம அப்பத்தை கேட்டா அவர் என்ன பண்ண மாட்டாரு? கல்லை கொடுக்க மாட்டார். மீனை கேட்டா அவர் என்ன கொடுக்க மாட்டாரு? பாம்பை கொடுக்க மாட்டார். பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை கேட்கிறவர்களுக்கு ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி நடத்துகிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக, அதை தழுவிக் கொள்ளுகிறவர்களாக, அதை கட்டிப்பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னம், அதுல மூழ்கி இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, எப்பொழுதும் ஆவியில் நிறைந்திருக்கத்தக்கதாக நாங்க உங்க பிரசன்னத்தினாலும் உங்க வல்லமையினாலும் முழுவதுமாக நிரம்பி உம்மை தழுவிக்கொள்ளத்தக்கதாக, அதை வாஞ்சிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. சரி, இன்றைய தினத்தில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தா அதுக்கான அறிகுறிகள் என்ன தெரியும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை சப்ஸ்டியூட் பண்ணத்தக்க விதத்தில் வேற எதையாவது நாம் பயன்படுத்துகிற போது ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நாம் வேற எதையாவது சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத குறித்து இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவதாக நம்ம பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருத்தல் அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா? அது ஒரு கட்டளை, அது ஒரு சஜஷன் கிடையாது, உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஆலோசனை கிடையாது. பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லது பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கிறேன், ஆனா எனக்கு அந்நிய பாஷை பேச வராது, அந்நிய பாஷையை பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு வரம், அந்த வரம் யாராவது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் எல்லோருக்குமான ஒரு கட்டளையாக அவர் பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எல்லாருமே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு கட்டளை கொடுக்கிற தேவன் பரிசுத்த ஆவியினால் நம்மளை நிரப்புகிறாரா இல்லையா? சரி, போன வாரமே நாம பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ஒருவன் ரட்சிக்கப்பட்ட போதே அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுகிறார். அவன் ஆவியினால் நிரம்பி இருக்கிறான். அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கால்வாசியாவோ அல்லது அரவாசியாவோ அவர் வரல. பரிசுத்த ஆவியானவர் முழு வல்லமையோடு, முழு மகிமையோடு, தன்னுடைய முழு தன்மைகளோடு, தன்னுடைய ஹோல் பர்சனாலிட்டியோட அவர் நமக்குள்ளாக வந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாழ்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, வாக்குத்தத்தமாக எனக்கு நீங்க கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஆவியானவர் நான் ரட்சிக்கப்பட்ட போதே எனக்குள்ள வந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, என்னை முழுவதுமாக நீ நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, இப்போ
ஆவியினால் நிரம்பி இருத்தல் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை கிடையாது, அது ஒரு கட்டளை. அதே நேரத்தில் ஆவியினால் நிரம்பி இருத்தல்ங்கிறது அது ஒரு தடவை நடக்கக்கூடியது கிடையாது. அதாவது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போனேன், அன்னைக்கு நான் அந்நிய பாஷையின் அடையாளத்தோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருந்தது, நான் அப்படியே துள்ளி குதித்தேன், அதுக்கப்புறமெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடையாது. அது ஒரு தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது. அது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருத்தல் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது முடியுமா முடியாதா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, வாழ்நாள் முழுவதும் ஆவியினால ஒவ்வொரு செகண்டும் நீங்க நிரம்பி இருக்க முடியுமா முடியாதா? முடியும். ஏன் முடியும் அப்படின்னா, நாம் ஏற்கனவே ஆவியானவரால் ரட்சிக்கப்பட்ட போதே நாம் நிரப்பப்பட்டு விட்டோம். ஹல்லேலூயா. நமக்குள் முழுவதுமாக ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதிபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்கணுமாமா? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி. ஹல்லேலூயா. என்னது சொல்லுங்க பார்க்கலாம். வெறி, துன்மார்க்கம். அது என்ன பண்ணும்? மதுபானம் என்ன பண்ணும்? அது துன்மார்க்கத்திற்கு ஏதுவாய் இருக்கிறதுங்க. நாம எல்லாரும் எப்படி இருக்கோம்? நீதிமான்களாய் இருக்கிறோம். அப்போ இந்த துன்மார்க்கமான மதுபான வெறி கொள்ளுகிறார்கள், அல்லது இந்த மதுபானம் மட்டும்தான் பாவம்ட்டு இல்லை, இந்த பரிசுத்த ஆவியினால் நான் நிறைந்திருக்கிறேன்கிற அந்த உணர்வையே போக்கக்கூடிய உலகம், மாம்சம், பிசாசின் கிரியைகளில் பிடிபட்டு போய் இருக்கிறார்களே, அப்படி பிடிபட்டு போய் இருக்கிறதே என்னன்னா அதுவே ஒரு வெறி தான். அப்போ நீங்க என்ன செய்யக்கூடாது? கவலை வெறி உங்களை பிடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கவலை வெறி, வேதனை வெறி, பய வெறி, பாவ வெறி, மதுபான வெறி, சண்டை வெறி, இந்த வெறியெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. அது இல்லாம ஆவியினால் நிறைந்திருங்கள். ஹல்லேலூயா. சரி, நாம எல்லா விதத்திலும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,